Hi students, welcome to Chennai Stream Veloor. இன்னைக்கு நம்ம questions உடைய source ஆல்ரெடி 2-3 வீடியோ பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு நேத்து உங்களுக்கு அந்த சயின்ஸ்க்குரிய ஜிஎஸ்ல அறிவியல் வினாக்கள்ல என்னென்ன क्वेश्चंस எல்லாம் கேட்கப்பட்டது அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு அறிவியல் சம்பந்தமா வினாக்கள் புக்ல இருந்து டைரக்டா அந்த क्वेश्चन கேட்டாங்க. இன்டைரக்டா இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் புக்ல இருக்க கண்டென்ட் தான். ஆனா கொஞ்சம் கிரியேட்டிவா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோஜா பூ ஓகேங்களா இதெல்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க. இப்போ சயின்ஸ் அது ஃபுல்லா ஒரு 10-12 क्वेश्चन சயின்ஸ் பேஸ்டு அமைந்த क्वेश्चंस எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஆல்ரெடி தமிழ் வீடியோ பார்த்துருப்பீங்க. தமிழ் சார் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. தமிழ் இருக்கக்கூடிய புத்தகத்துல இருந்து நேரடியாக கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே டைரக்டா எழுதியிருப்பாரு. ஒரு சில விஷயத்தை இன்டைரக்டா கொண்டு கொடுத்துருப்பாரு. புதிய புத்தகம் பழைய புத்தகம் ஸ்டாண்டர்டோட தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல அறிவியல் தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டா இதெல்லாம் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு செட்டு ஃபர்ஸ்ட் நான் காமிக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் எல்லாமே டைரக்டா புக்கில் இருந்து நீ புக்கை மட்டும் படிச்சிருந்தாங்கனாலே இந்த கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா அது தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணிருக்கவும் கூடாது. அப்படி தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்க மேலதான் அது மிஸ்டேக். ஓகேங்களா ஏன்னா நீங்க தான் புத்தகத்தை ஒழுங்கா படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின் வெளியே போயிருந்தது. எப்படி வெளியே போயிருந்தது? பார்ஷியலா வெளியே போயிருந்தது. ஓகேங்களா ஒரு சில கொஸ்டின் பாருங்க, ஒரு 4 பாயிண்ட் கேட்டிருந்தாங்கன்னா அந்த 2 பாயிண்ட் புக்கில் இருந்திருக்கும், 2 பாயிண்ட் வேற எங்கேயா வெளியே வந்திருக்கும். நம்ம அந்த 2 பாயிண்டை படிச்சிருந்தாலே ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். இன்டைரக்டான கொஸ்டின். இன்னொரு சில கொஸ்டின் பியூர்லி வெளியே அவுட் சோர்ஸ். ஓகேங்களா கம்ப்ளீட்டா வெளியே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினை தான் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் மொத்தமா இந்த செட்டை 3ஆ பிரிச்சிருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடியாக புத்தகத்திலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆன வினாக்கள். பார்க்கலாமா? ஒரு கொஸ்டினும் இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்கிறது நான் சொல்லிடுறேன். சரியா? ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆர்டிகல் வச்சு கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் எதுவும் மென்ஷன் பண்ணல. இருக்கக்கூடிய கொஸ்டின் ஜஸ்ட் நீங்க புத்தகத்தை இனிமேல் இப்படிதான் படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அப்போ ஆர்டிகல் வச்சு பாருங்க, ஆர்டிகல் 18, 21, 23, 20. இப்போ ஆர்டிகல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10th புக்கு தான். ஓகேங்களா 10th புக்கில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 10th சோஷியல் புக்கு ஒரு டாபிக் இருக்கும், அடிப்படை உரிமைகள். அந்த டாபிக்ல ஆர்டிகல் 14 இருந்து கிட்டத்தட்ட 32 ஆர்டிகல் வரைக்கும் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பேஜ் ஃபுல்லா லெஃப்ட் சைடு கூட எல்லா பேஜுமே ஆர்டிகலுக்காக ஒதுக்கியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பாருங்க 23 கேட்டிருக்காங்க, 20, 21 இதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா இதை வச்சு நீங்க ஈஸியா இந்த கொஸ்டின் அடிச்சிருக்கலாம். அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், இது எல்லாரும் அடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா ஆனா புத்தகத்தை படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் புத்தகத்திலிருந்து நேரடியான ஒரு கேள்வி. அடுத்த கொஸ்டின் ஒரு புத்தகத்திலிருந்து நேரடியான கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4, இங்க ஒரு 4 பாயிண்ட், இங்க ஒரு 4 பேர் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. மிஸ்டேக் இருக்கு இந்த கொஸ்டின்ல. இருந்தாலும் நம்ம ஆன்சரை எலிமினேட் பண்ணி ஈஸியா அடிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் மெயினா சுத்தி இயக்கம். ஓகேங்களா இது ஷீ இருக்கு அதனால இது வேற அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷ் மொழியில பாத்தீங்கன்னா கரெக்டா SUDHSI தான் இருக்கும். ஓகேங்களா சுத்தி இயக்கம் இந்த இருக்கு பாருங்க, சுத்தி இயக்கம். ஓகேங்களா அதுதான். அப்ப சுத்தி இயக்கம் யாரு? சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதுதான் ஆரிய சமாஜம் உருவாக்குற அமைப்பு. 10th புக் 2 சோர்ஸுமே 10th சோசியல் புக்ல உங்களுக்கு ஹிஸ்டரியில 5வது லெசன் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன்ல இருந்து அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஆரிய சமாஜம். ஓகேங்களா அப்ப சுத்தி இயக்கம் இதை நீங்க மேட்ச் C 3 அப்படின்னு மேட்ச் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த ஆப்ஷனை கரெக்டா போட்டு வந்துடலாம். கிளம்பி வந்துட்டே இருக்க வேண்டியதான். வேற எதுவும் நீங்க பார்க்க கூட வேணாம். ஓகேங்களா இப்படிதான் நீங்க அட்டன் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா மேபி வேற ஏதாவது வேணும்னா ஈஸியானது அடுத்து என்ன பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம். இந்த 4 ஆப்ஷன் ஈவே ராமசாமி அப்படி மேட்ச் பண்ணீங்கன்னா 2 அதுவும் மேட்ச் பண்ணிருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பிராமணர் அல்லாத இயக்கம் சத்திய சோதக் சமாஜ். இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. பிராமணர் அல்லாத இயக்கம் தூக்கிக்கிட்டு ஜோதிராவ் பூலேக்கும் சத்திய சோதக் சமாஜ் சாகு மகாராஜாவும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஜோதிபா பூலே அவர் தான் இந்த சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கி இருப்பாரு. உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இருப்பாரு. 10th புக்ல இந்த சோர்ஸ் இருக்குது. இது சாகு மகாராஜாவை இங்க மேட்ச் பண்ணிருக்காங்க, இது இங்க மேட்ச் பண்ண சின்ன மிஸ்டேக் தான். ஓகேங்களா ஆனா பெஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா D தான். அதனால இதுக்கு மேல கிரேஸ் மார்க்ஸ் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஈஸியா எல்லாரும் போட்டிருப்பீங்க. புக் சோர்ஸ் 2 பாயிண்ட் அப்படியே புக் சோர்ஸ், 3 பாயிண்ட் அப்படியே புக் சோர்ஸ். சரிங்களா அடுத்த கொஸ்டின் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 11th புக். சரிங்களா 11th எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா 11th எக்கனாமிக்ஸ் புக்ல இந்திய பொருளாதாரம் சொல்லிட்டு 7th லெசன் இருக்கும். சரி இந்திய 11th லெசன். ஓகேங்களா 11th புக்ல 11வது லெசன். ஓகே என்ன இருக்கும்? தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன்ல தமிழ்நாட்டுடைய டேட்டாஸ் இருக்கும். மக்கள் தொகை அடர்த்தி என்ன, தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் என்ன, டேட்டாஸ் இருக்கும். 10th சோசியல்ல
தமிழ்நாட்டுல எந்த சிட்டி எந்த மாவட்டத்துல மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் கம்மின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி 10th சோசியல கொடுக்கல. 11th கூட இருக்குது, எளிமையானது. இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி 382, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி ஃபேன்சியா இருக்கும், அதனால படிச்சிருப்போம் 555. ஓகேங்களா? ஆனா 12வது இடத்துல இருக்குது. இந்த பாயிண்ட் எல்லாம் கேட்டிருந்தா நிறைய பேர் அவுட் ஆகிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்கல. ஓகேங்களா? ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அதாவது படிச்சிருப்பாங்க, படிச்சவங்க தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து இதில் எலிமினேட் ஆக வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் ஈஸியாக நம்பர் எந்த நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? புக் சோர்ஸ். அடுத்து ரொம்ப எளிமையான கேள்வி. ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டேஸ் என்பவர் சமர்ப்பித்தார். பி.ஆர். அம்பேத்கர். நமக்கே தெரியும். இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐயே ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் இந்த புத்தகம் 9th புக்கு. சரிங்களா? அதாவது 9th பணம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்டு. ஓகேடா? 9th சோசியல்ல பணம் மற்றும் கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உண்டு. 3வது லெசன் நினைக்கிறேன். அந்த லெசன்ல பாக்ஸ் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. டூ யூ நோல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து ஈவேரா. ஓகேடா? பெரியாருடைய போராட்டங்கள். ஓகேடா? இதுல நீ எப்படி பண்ணலாம்னா ஆக்சுவலா இயரை டைரக்டா கொடுக்குற. கண்டிப்பா நம்ம பெரியாரை பத்தி யூனிட் 8 நல்லா படிச்சவங்க டீட்டெயிலா படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு ஈஸியாக அடிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நீ புக்கை மட்டும் தான் படிச்சிருப்போம் அப்படின்னா அதே 10th புக்கில் நமக்கு வந்து சமூக சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வந்துருக்கும். ஓகேங்களா? அந்த லெசனில் பெரியாரை பற்றி இருக்கும். பெரியாரை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையை தான் கொடுத்துட்டு இப்போ பிறந்தா சொல்லிட்டு அதில் ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல ஈரோடு நகரசபையுடைய தலைவராக இருந்திருப்பார். அந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில தலைவரா இருந்தார். இது நீ எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தலைவர் ஆக முடியும். இதுக்கப்புறம் தான் இது வரும். அப்போ இந்த பேராகிராஃப் படிக்கும் போது உனக்கு அரேஞ்ச் ஆர்டர் தான் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் இந்த பேராவில ஃபர்ஸ்ட். அடுத்து அப்படியே வந்துட்டீங்கன்னா இங்க வைக்கம் போராட்டம். ஜார்ஜ் ஜோசப் கூட சேர்ந்து வைக்கம் வீரர். சரி, வைக்கம் வீரர்னு ஆயிருப்பார். ஓகேங்களா? அப்போ வைக்கம் போராட்டம் அதுக்கு அடுத்து 2வது. இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் வைக்கம் போராட்டம். நீதி கட்சியின் தலைவராக இது கொடுக்கல. நீதி கட்சி லெசன்ல கொடுத்துருப்பாங்க. அது கடைசியில நீதி கட்சி தலைவர் தான் ஆயிருப்பார். ஓகேங்களா? காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து இதெல்லாம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தலைவர் தான் லாஸ்ட் வரும். இந்த 2 பாயிண்ட், இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் புக்ல இருக்கு. இதை வச்சு இந்த பாயிண்ட் கண்டிப்பா தெரியும். அப்போ 2, 3, 4 அடுத்துதான் 1. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு மிக மிக எளிமையா போட்டிருக்கலாம். ஓகேங்களா? உனக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரா ஃபர்ஸ்ட் இருந்தாரா, அப்படி இல்லைன்னா வைக்கம் சத்தியாகிரகம் போராட்டமா அப்படின்னா இந்த பேராகிராஃப் படிச்சா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த இதை பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இதை பேசியிருக்காங்க. பேராகிராஃப்ல பேசும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அடிப்படையில் தான் பேசுவாங்க. சரிங்களா? ரைட். புக்கில் இருந்து 10th புக்கில் இருந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்க. இது வந்து புக்கு தான், ஆனால் வேற புக். ஓகே, ஸ்கூல் புக்கு இல்லை. ஓகே, இதை வேற வந்து சங்ககால இலக்கியங்களுடைய எழுதி வச்சிருக்க உரை புத்தகத்துல இருந்து வந்திருக்கு. இந்த நக்கீரர் எந்த சங்கத்துல ரொம்ப முக்கிய புலவராக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். ஓகேங்களா? அந்த குழப்பமான வினாக்களுடைய வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். ஓகேங்களா? அதில் கடைச்சங்க புலவரில் ஒருவராக சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் வந்து பெருமையாக பேசியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது கடைச்சங்கம்னா 3ஆம் சங்கம், அதுதான் இன்றைய மதுரையில் நடந்திருக்கும். ஆன்சர் பி. அடுத்து பாருங்க. இந்த முஸ்லீம் லீக் கட்சி நிறுவியது யார் முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுவித்தா? அந்த பாயிண்ட் வந்து டைரக்டா புக்கில் இருந்துதான். முஸ்லீம் லீக் கட்சி டாக்கா நகரத்தை சேர்ந்த நவாப் சலிமுல்லா கான் என்பவர். நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இதுவும் பேசியிருக்கோம். ஆக்சுவலா இது என்ன ஒரு ஹைலைட்டான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பாயிண்டை வச்சு 2023 நினைக்கிறேன். ஓகே, 23ல நடந்த ஒரு எக்ஸாமோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. அப்படியே இந்த பாயிண்ட் மாறத, இந்த பாயிண்ட்ல இயர் கொடுக்கல, ஆனா அது ஒரு பாயிண்டா கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? 4 பாயிண்ட் கொடுத்து which of the following is correct அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுல A and B ஆர் B and C அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்க, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 4 எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. அதே ப்ரீவியஸ் கொஸ்டின் எந்த பாயிண்ட்டுமே மாத்தல. அப்படி இந்த பாயிண்ட் முதற்கொண்டு இருந்தது. அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, வேற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஏ. இந்த பாயிண்ட் எங்க படிச்சிருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 11th புக்கில். ஓகேங்களா? 11th புக்கில் விஜயநகரம் பாமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உண்டு. 11th ஹிஸ்டரி புக். சரிங்களா? 11th ஹிஸ்டரி புக்கில் விஜயநகரம் பாமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உண்டு. அந்த லெசன்ல கொடுத்துருப்பாங்க 1429 பிடாருக்கு மாற்றப்பட்டது. எங்க இருந்து? குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாற்றப்பட்டது. ஓகேங்களா? குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாற்றப்பட்டதா 1929. ஓகேங்களா? முடிஞ்சதா? ரைட். ஓகேங்களா? புக்கில் இருந்து 11th புக்கை படிச்சுன்னு அடிச்சிருக்கலாம். அடுத்து வந்துருங்க பத்திரிகை, நியூஸ் பேப்பர், பத்திரிகை. இது நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோலேயே பார்த்துருந்தோம்.
ஒரே ஒரு இது நமக்கே தெரிஞ்சது, ஊருக்கே தெரிஞ்சதுன்னா இது ஜி சுப்பிரமணிய ஐயர் உருவாக்குனது தி ஹிந்து. 10th புக்கில் சோர்ஸ் இருக்குது. அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து நான் காமிக்கிறேன். 10th புக்கு சோஷியல் புக்கில் சோர்ஸ் இருக்குது. சரிங்களா? சோஷியல் புக்கு 10th. இப்போ இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா 1 2 3 ஆப்ஷன் போயிடும். இந்த சி ஆப்ஷன் வராதுன்னு அடிச்சிடலாம். ஓகேங்களா? மீதி கொஸ்டினை பார்க்கும்போது இந்த ஒரே ஒரு கொஸ்டின், ஓகே, ரிச்சர்ட் ஜான்சன், ஓகேங்களா, ரிச்சர்ட் ஜான்சன், இந்த இவர் வந்து மெட்ராஸ் கொரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th புக்கில் இருந்தது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து இருக்குது, அது மட்டும் புக்கில் இருக்குது. அதை நீங்கள் மேட்ச் பண்ணினீங்கன்னா இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருக்கும். எய்தர் இதுவா ஏஆர்பி அப்படிதான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கணும். இந்த 2 பத்திரிகை நம்ம ஆன்லைன் சோர்ஸ் தான், இது ஆன்லைன் சோர்ஸ் தான். சரிங்களா? ஆன்லைன் சோர்ஸில் பார்க்கும்போது மெட்ராஸ் வைஸ் ஆக்சுவலாக நீ சிலபஸ் வைஸ் என்ன படிக்கணும், எப்பவுமே நம்ம ரொம்ப வருஷத்துல இருந்து நியூஸ் பேப்பர் கேட்கறது வழக்கம். டிஎன்பிசியில் யார் என்னென்ன நியூஸ் பேப்பர் தொடங்குறாங்க கேள்வி கேட்கறது வழக்கம் தான். ஆனால் இங்கே எப்படி மாற்றிருக்காங்க, பிரிட்டிஷ்கார வெளியிட்ட பத்திரிக்கை கேட்டாங்க. ஓகேங்களா? 2 பத்திரிக்கை. ஓகேங்களா? இது ஒன்று ஜிஎஸ் ஜிபி பிள்ளை நம்ம ஊருக்காரர் தான், சுப்பிரமணியர் நம்ம ஊருக்காரர் தான். இந்த 2 மெட்ராஸ் வெளிநாட்டுக்காரங்க. ஓகேங்களா? மேற்படி நம்ம படிச்சிருக்கேன், என்ன படிச்சிருப்போம், அன்னிபிஷன் வெளியிட்ட பத்திரிகை, காந்தி வெளியிட்ட பத்திரிகை, அம்பேத்கர், மூக்கு நாயக்கு, திலகர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத், இந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே வெளிநாட்டுக்காரங்களுடைய பத்திரிகை இனிமேல் படிக்கணும், அதை தெளிவுபடுத்துது. ஓகேங்களா? புரியுதா? ரைட். அப்போ பத்திரிகைகள் கொஞ்சம் வெளியே பார்த்துக்கணும் அடுத்தடுத்த எக்ஸாமில். அடுத்து ஒரு 10th புக்கில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா என்ன, ஓகேடா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீட்டெயில்டா 2மே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன விஷயம், ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கார்பரேட் டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட் அந்த வார்த்தையே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த தமிழில் பாருங்களேன். அரசின் கடமைகளாக அரசியலமைப்பு இந்த வடிவத்தில் சேர்த்தன. அரசின் கடமைகள் என்னது, இவை அரசுக்கு நெறிமுறை கோட்பாடுகள், இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். அறிவுறுத்தல் என்னது, ஒரு கடமை. ஓகேங்களா? இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது 10th சோசியல் புக்கில், ஓகேங்களா, 10th சோசியல் புக்கில் இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் இருக்கும். அடிப்படை உரிமைகள்னா என்ன, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் காலம் இருக்கும். அதுல இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ரைட்டா? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேங்களா? எளிமையானது தானா? கொஞ்சம் புக்கை படிச்சிருந்தீங்கன்னா புதுசாக படிக்கிறவங்கள கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். அடுத்து இது ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங், இதுவும் ஈஸியாக அடிச்சிருக்கதா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குடியரசு இதழ் அதை நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணியிருப்பீங்க. பெரியார், ஆக்சுவலாக அது ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்தேன். பெரியாரை பற்றி நம்ம ஒரு லெசன் இருக்குல்ல 10th புக்கில் இருக்கும்போது அதில் பெரியார் தொடங்கிய பத்திரிகைகள் தான் வரும். குடியரசு, பகுத்தறிவு, விடுதலை, இதெல்லாம் என்ன இயற தொடங்கினாங்க, ரிவோல்ட்டு, புரட்சி, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் குடியரசு இதெல்லாம் தந்தை பெரியார் 3. அப்போ பிக்கு 3 அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, தூக்கி போட்டு வந்துடலாம், டவுட்டே தேவையில்லை. எவ்வளோ எளிமையாக கேட்டிருந்தாங்க. மேற்படி நீ பார்க்கணும்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதுதான் லெசன் நீதி கட்சி 10th லெசன் 10ஆம் வகுப்புல 10வது லெசன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நடேசனார் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? எஸ், இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, டாக்டர்ஸ் நடேசனார், பிடி தியாகராயர், டிஎன் நாயர் 3 பேர் சேர்ந்தா உருவாக்கியிருப்பாங்க. அது இவருடைய பெயரை மட்டும் கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ணணும், சிக்கு 4. ஓகேங்களா? இது இருக்குது. மேற்பது சுதந்திரா கட்சி, தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம், இதெல்லாம் சிங்காரவேலர். ஓகே, இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் மேட்ச் பண்ண, 2மே புக்கில் இருக்குது. ஏ அண்ட் பி 2 பாயிண்ட் புக்கில் இருக்குது. அதை மேட்ச் பண்ணினா ஆன்சர் போட்டுறலாம். ரொம்ப எளிமையானது தான். அடுத்து பாருங்க, ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். சில தமிழ் புக்கில் இருக்குது, ஆனால் நமக்கு யூனிட் 8 டாபிக்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? யூனிட் 8 தான் கேட்டிருக்காங்க. என்ன, உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு 10th புக்கில் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. புத்தகத்துக்கு பின்னாடி கற்பவை கற்றப்பின் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாருங்களேன், அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த பாடல் வழியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறநானூற்று பாடல். இந்த 2வது வரி கொடுத்துருந்தா ஈஸியாக அடிச்சிருக்கலாம், ஆனா முதல் வரி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இதை நீங்க என்ன பண்ண, ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஆன்சர் கொடுக்கல, ஆனா புக்ல இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இன்னும் ஃபியூச்சர்ல மீறி இருக்கக்கூடிய பாயிண்டையும் தமிழ் புக்கில் இருந்து கூட நம்ம கேட்கலாம், அவ்வளவுதான். ஓகே, அப்போ எல்லாத்தையுமே வந்து எக்ஸாம் கொஸ்டின் செக்டர் வந்து அந்த ஒரு ஃப்ரேம் கூட தான் இருக்காங்க, இவ்வளவுதான், இதுக்கு தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். 10th புக்கு. அடுத்து வந்து 5 இயர் பிளான். நிறைய பேர் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தாங்க. இந்த சமத்துவமானங்கிற வார்த்தைக்கு 11,000 எடுத்தோம். 11,000 அதிவேகமான நிலையான பாருங்களேன். நான் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று 12க்கு மேல 11வது ஐந்தாண்டு திட்டம், இது வந்து சரிங்களா, இது வந்து சோர்ஸ் வந்து 12th புக்கில் இருந்திருக்குது. 11வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் என்ன பாருங்க, விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. விரைவான
அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி, விரைவான அதிகமான, நிறையானங்கிற வார்த்தை இல்லை. ஆனா 12th 5 இயர் பிளான்ல பாருங்க, விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி எல்லா வார்த்தையுமே இருக்குது. ஓகேங்களா? அதனால இது வந்து 11th 5 இயர் பிளான் கிடையாது, இது வந்து 12th 12வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? 12வது ஐந்தாண்டு திட்டம். இது சமத்துவமான முன்னேற்றங்கிறது 11வது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா? அது வந்து அதுவுமே தவறு. ஏன் அப்படின்னா இந்த சமத்துவங்கிற வார்த்தையை 9வது ஐந்தாண்டு திட்டத்தை பேசியிருப்பாங்க பாருங்க. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அந்த வார்த்தையை 11வது ஐந்தாண்டு திட்டத்தை, இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க சோர்ஸ். ஓகேங்களா? அதை வச்சு பார்க்கும்போது ஆனால் நிறைய பேர் ஆன்லைன் சோர்ஸை எடுத்துட்டு வந்துட்டு 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் ஈக்விட்டபிள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சொல்றாங்க. ஓகேங்களா? பார்க்கலாம். இது இப்போதைக்கு நம்ம ஸ்கூல் புக்கு வச்சு சோர்ஸ் அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே தவறு தான். டி, ஆப்ஷன் டி டெதி. அடுத்து பாருங்களேன், அதாவது which one of the following is not correct? தவறானது எது திருப்பி கேட்குறாங்க. ஓகேங்களா? இது ஹரப்பா, இதெல்லாம் ரொம்ப எளிமையானதுன்னா லோத்தருடைய சிறப்பம்சம் துறைமுகம், அது புக்லேயே இருக்குது. ஓகேங்களா? நமக்கே தெரியும், நமக்கு 6th புக்லேயே இருக்குதோ, ஓகே 6th 9th புக்லேயே இருக்குதோ. இது நான் எத்திக்ஸ் புக்கில் இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து வந்தேன். எத்திக்ஸ் புக்னா 12வது அறவியலும் பண்பாடு 12th எத்திக்ஸ் புக்கில், சரி 11th எத்திக்ஸ் புக்கில் இருந்து எடுத்து வந்திருக்கேன். ஓகேங்களா? அதில் பார்க்கும்போது லோத்தல் அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறைமுக நகரம் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சொல்கிறது வந்து நிறைய நகரங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அதனால் சரி, கிராமங்களும் இருக்குது. என்ன சொல்லுங்க, ஹரப்பா நகரத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் அப்படி கொடுத்துருக்காங்க. 11th புக்லேயே ஒரு சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏர்லி ஹரப்பன். ஓகேங்களா? தொடக்க கால ஹரப்பன் சிவிலைசேஷனுடைய நாகரிகம் வில்லேஜ் தான். ஓகேங்களா? வில்லேஜ் நாகரிகம் தான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, இந்த புக்கை தான் வந்து அப்படியே 12th எத்திக்ஸ் புக்கு. ஓகேங்களா? 12th எத்திக்ஸ் அப்படின்னா அறவியலும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க, அந்த புக்கையும் படிக்கணும். அது இருந்து அப்படியே கேட்டிருக்கேன். சுவாமி விவேகானந்தரின் குருவின் போதனைகள் சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷினை நிறுவினார். ஆமா, நமக்கே தெரியும். ஓகேங்களா? ராமகிருஷ்ண மிஷின் இயக்கம் போட்டிருக்காங்க. விவேகானந்தர் 1896 அமெரிக்கா நியூயார்க் நகரில் வேதாந்த சங்கம் என்ற சமய மன்றத்தை தொடங்கினாரு. அதுதான் பின்னாட்கள் ராமகிருஷ்ண இயக்கம். அப்படி பேலூர்ல, ஓகே அங்க அது தொடங்கியிருப்பாரு. பேலூர்ல வந்து ராமகிருஷ்ண இயக்கத்தை 97 தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? இது 2வது பயன்படுத்த காரணம், ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவர அமைப்பு மற்றும் அது மனித ஆன்மீக வளர்ச்சி தன்மைகளை தன்னை அர்ப்பணித்தது. அந்த பாயிண்ட் அந்த லெசன்லயே கொடுத்துருப்பாங்க. நோக்கங்கள் கொடுக்குறது பாருங்க, துறவரம் மற்றும் மனித சேவையை நோக்கம் முடிஞ்சு போச்சு. அதிலே கொடுத்துட்டாங்க. துறவரங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஓகேங்களா? மனித ஆன்மீக வளர்ச்சி அந்த வார்த்தை இல்லை, ஆனால் அதுதான் சேர்ந்தது மனித சேவை முடிஞ்சு போச்சு. துறவரங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஓகே, அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஓகே, அடுத்து பாருங்க, ரொம்ப எளிமையானது தான். நமக்கு பழைய 10th புத்தகத்திலே இந்த வார்த்தை இருக்கு. சரி, பழைய புத்தகத்திலே இந்த வார்த்தை இருக்கும். நான் எடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா 12th அறவியலும் பண்பாடும் 12th எத்திக்ஸ் புக்கில் இருந்து இருக்குது. கல்ச்சரை பற்றி பேசும்போது கொடுத்துருக்காங்க. இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் ஸ்மித் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் மனித குலத்தின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இது தப்பு இல்லை, இனத்தினால கொடுத்துருக்கணும் அப்படி கிடையாது. மேலே வாங்க, இந்த வார்த்தை கரெக்டாக இருக்கா? எத்தனாலஜிக்கல் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. ரைட். அடுத்து பின்வரும் வகைக்கு இடையே பொருத்தமானது. இதுல பாருங்க, பத்திரிகைகள் தான். இதுல சுப்பிரமணிய பாரதியார், அன்னி பெசன்ட், ஓகே நமக்கு தெரிஞ்சவங்க. திருவிக்க கூட தமிழ்ல படிச்சிருப்போம், நவசக்தி தேசபக்தன் படிச்சிருப்போம் அப்படி சொல்லி எழுதிருக்கலாம். இதுல வந்து அன்னி பெசன்டுடைய பத்திரிகை இங்கே கொடுத்துருக்காங்க. அன்னி பெசன்ட் வந்து நியூ இந்தியா காமன்வீல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பத்திரிகை. அன்னி பெசன்ட் நியூ இந்தியா காமன்வீல் கரெக்டா இருக்குது. இது ஒரு சோர்ஸா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தி இந்து பத்திரிகை இந்த இருக்கு பாருங்க. தி இந்து பத்திரிகையை வந்து ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி மற்றும் 4 நண்பர்கள் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. ஜி சுப்பிரமணிய பாரதியாருக்கு இந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து இந்தியா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நிறைய நியூஸ் பேப்பர் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம படிக்காம விட்டுருக்கோம், 10th புக்கில் இருக்கும். ஆனால் எப்படி கொடுத்துருப்பாங்க, இந்த பத்திரிகையை தான் வழி வந்திருக்கு கொடுத்துருப்பாங்க. யார் வெளியிட்டாங்க கொடுக்குற, இந்தியன் பேட்ரியட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா, இந்த உள்நாட்டு பத்திரிகை தொடர்வதற்கு ஊக்கமளித்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவுட் சைட் ஆஃப் இந்தியா அப்படி கேட்டிருந்தாங்க. ரொம்ப எளிமையானது. உங்களுக்கு 6th புக்கு 9th புக்லையும் கொடுத்துருப்பாங்க. நான் எடுத்திருக்க சோர்ஸ் வந்து 11th ஹிஸ்ட்ரி புக்கு. ஓகேங்களா? 11th ஹிஸ்ட்ரி புக்கில் ஒவ்வொரு ஊரையும் கொடுத்து அது எங்கே இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஹரப்பாவா பாகிஸ்தான், மொகஞ்சந்தரோ பாகிஸ்தான், தோலவீரா, லோத்தல், சூர்கோட்டா குஜராத், காலிபங்கன் ராஜஸ்தான். நடத்தும் போதே நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு டேபிள் காலம் போட்டு தான் நடத்திருப்போம். என்னென்ன ஊர், என்னென்ன சிட்டி வந்து எந்தெந்த ஸ்டேட்ல இருக்குது, அது எந்த ரிவர் ஓரம் இருக்குது, அது கண்டுபிடிச்சது யாரு, எல்லாமே நடத்திருப்போம். அதன் அடிப்படையில் இது ஒரு எளிமையான கேள்வி தான். அவுட் சைட் ஆஃப் இந்தியா.
அடுத்து இது அரிஸ்டாட்டில், இது நம்ம ஆல்ரெடி நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இதுதான் வந்து நேற்று ஷார்ட்ஸ்குள்ள ஒன்று போட்டிருந்தோம். ஓகேங்களா, சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு 7வது கொஸ்டினாக இது கேட்டிருந்தாங்க, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. எளிமையான கேள்விதான், ஆனாலும் புத்தகத்தில் இருக்குது. 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஒரே லெசன் அந்த திருக்குறள் இருக்கும். ஓகே, மொத்தம் 3 இடத்துக்கு ஒரு இடத்துல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒன்று இது 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்து 2ங்கிறது வந்து திருக்குறள் குறிக்கிறது, 4ங்கிறது பழமொழியையும் 2ங்கிறது திருக்குறள் குறிக்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அடுத்த கொஸ்டின் திணை அளவுன்னு ஒரு லெசன் வரும், சொல்றேன் அந்த பிறகு. இப்போ பேக்வேர்டு கிளாஸ் கமிஷனை பத்தி, இது மண்டல் கமிஷனை பத்தி கேட்டிருந்தாங்க. இது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் போன தடவை. ஆர்டிகல் வந்து 340 அதிலே கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, அதனால இது தவறுதான். 11 விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க, நம்ம டெலிகிராம் சேனல்ல போட்டிருந்தோம். ஸோ இது வந்து இந்த வார்த்தை வந்து 10th ஓல்டு புக்கில் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, இந்த கமாண்ட்லேயே வந்து போன வீடியோ போடும்போது சொன்னாங்க 10th ஓல்டு புக்கில் இருக்குது, அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கல்லாரை காணுங்கால் அப்படிங்கிற வார்த்தை வந்து 10th ஓல்டு புக்கில் பாரதிதாசன் படித்த ஒரு காப்பியம் தான். ஓகே, அடுத்து வந்துருங்க இந்த கிளர்ச்சிகள். ராமோசிஸ் கிளர்ச்சி, குகா கிளர்ச்சி, சாந்தல், ஸ்கிட்டூர், இது எல்லா கிளர்ச்சிகளும் இங்கே கொடுத்துருக்காங்க. சாந்தல் கிளர்ச்சி அப்படின்னா இந்தியாவின் கிழக்கு பகுதியில் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய பூர்வீக நிர்வகிக்கப்பட ராஜ்மஹால் மலை அப்படின்னாலே அது பீகார் பக்கத்தில். ஓகேங்களா, அப்போ அங்கே சாந்தல் வந்து ஒரிசா கொடுத்துருக்காங்க, தவறு. அடுத்து கிட்டூர், கிட்டூர் புரட்சினாலே கிட்டூர் சின்னம்மா ஞாபகம் வந்துடணும். ஓகே, ஸ்பெக்ட்ரம் புக்கில் தான் இந்த சோர்ஸ் இருக்கும். சரிங்களா, கர்நாடகா மாநிலம், இங்கே கிட்டூர் வந்து மலபார் கொடுத்துருக்காங்க. மலபாருக்கு நமக்கு தெரிஞ்சது மாப்பிளா கிளர்ச்சி தான், அது தவிர வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அண்ணன் சின்ன வேலுத்தம்பின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பார்த்துக்கணும். அடுத்து இதே சாந்தல் கிளர்ச்சியை வேற புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th புத்தகத்தில் சாந்தல் ரிபலியன், பெசன்ஸ் ரிபலியன், ராஜ்மஹால் கிளர்ச்சி, பீகார் அவங்களே கொடுத்தாங்க, பீகார். ஓகேங்களா, ரைட். இதுவும் புக்கிலே இருக்குது, இந்த 2 பாயிண்ட் இருக்குது, இது இந்த பாயிண்ட் புக்கில் இருக்குது. இதெல்லாம் நம்ம வெளியே இருந்தால் படிச்சிருக்கணும். சரிங்களா, அடுத்து இது நம்ம ஆல்ரெடி நம்ம பேசினது தான், இதெல்லாம் புக்கில் இல்லை, வெளியே சோர்ஸ் தான். ஜவஹர்லால் நேருவுடைய புத்தகம் வெளியீட்டுகள் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அடுத்து தாலாட்டு பாடல்களில் ஒரு பாடலுடைய வரி. ஓகேங்களா, இதுக்கு வந்து சோர்ஸ் வந்து நம்ம வெளியே ஒரு இலக்கிய புத்தகத்திலிருந்து நம்ம கட் பண்ணி கொடுத்துருந்தோம், அதுதான் துவை வேட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட். அடுத்து இது வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், மூலதன ரசீது, இதுவுமே ஒரு ஆன்லைன் சோர்ஸாக வந்து டேக்ஸ் ரெவன்யூ என்ன, நான் டேக்ஸ் ரெவன்யூ என்ன, இது ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஓகேங்களா, ஒரு சில கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், வரக்கூடிய கொஸ்டின் தான் ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஓகேங்களா, இலக்கியம், இசை, நாடகம், இதில் தேர்ச்சி பெற்ற பெண்கள் வந்து முடுக்குறவை, இது ஆன்லைன் சோர்ஸ். ஓகே, ஆன்லைன் சோர்ஸில் இலக்கிய புத்தக இலக்கியங்களில் கொடுத்துருந்தாங்க சொல்லியிருந்தோம். அடுத்து நகரங்களை அழிப்பவர், இன்னமும் நிறைய பேர் வந்து ருத்ரன், நிறைய பேர் இந்திரான்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா, பார்க்கலாம். டிஸ்ட்ராயர் ஆஃப் இது வந்து ஒரு ஆன்லைன் சோர்ஸில் வந்து இந்திரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து புத்தகத்திலிருந்து அங்கங்கே நிறைய டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள்லாம் இருக்குது, அதை வந்து திரிபுரத்தான் இந்த மாதிரிலாம் எடுத்து சொல்கிறாங்க, பார்க்கலாம். ஓகே, என்ன வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அதை பற்றி கேட்டிருந்தாங்கல்ல. இது ஜஸ்ட் நம்ம 12th புத்தகத்தில் ஒரு டேபிள் காலம் இருக்கும், நம்ம இதை ஆன்லைன் சோர்ஸ் விக்கிபீடியா இருந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் எப்போ, சாகிர் ஹுசைன் எப்போ, ஓகேங்களா 62, இவர் 67, இவர் 74, இவர் 77. ஓகேங்களா, இது வந்து நீலம் சஞ்சீவ ரெட்டி வந்து அன்னபோஸ்ட், ரொம்ப முக்கியம், மேபி அடுத்த எக்ஸாம் தான் கேள்வி கேட்கலாம். இதான் சொன்னேன், அந்த 4ம் 2ம் சொல்லுக்குருதி 12th புக்கில் கேட்டாங்களா, அதே 12th புக்கில் அதே லெசன் இருந்து இந்த குறளும் கேட்டிருக்காங்க. திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாங் கொள்வர், பயன் தெரிவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சின்ன உதவி செஞ்சாலும் அது பெரிய அளவுக்கு யோசிப்பாங்க. 12th புக்கு இது நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த கொஸ்டின் கல்லாரை காணுங்கள் 10th ஓல்டு. இது என்ன சொல்லியிருந்தேன் நேற்று ஒரு கொஸ்டின், நேற்று ஒரு வீடியோவே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரைபலை பற்றிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லின மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனியாக ஒரு நாடு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பில் பிரதேஷ், மத்திய பிரதேசத்திலிருந்து கொஞ்சம் பகுதி, ராஜஸ்தான்லேருந்து கொஞ்சம் பகுதியை கேட்டு தனியான ஒரு நாடாக பில் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு கேட்டிருக்காங்க. அதனால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா, ரைட். இதுக்கு ஆன்சர் வந்து அடிஷனல் தான், பில்லு தான். பார்க்கலாம். அடுத்தா இந்த கொஸ்டின் புக் சோர்ஸ் தான். மார்ச் 23ஆம் தேதி தான் முஸ்லீம் லீக் சார்பாக லாகூரில் வந்து போட்டாங்க, டேட்டோடு இருக்குது. 12th ஹிஸ்ட்ரி புக்கு. ஓகேங்களா, 12th ஹிஸ்ட்ரி புக்கில் 6வது லெசன் நினைக்கிறேன், இந்த வகுப்புவாதத்தை பற்றி ஒரு லெசன் இருக்கும். ஓகேங்களா, கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் இந்த அப்படியே இருக்கு, பேரா ஃபுல்லாகவே அந்த மாநாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாருங்க, 1940 மார்ச் 23 முஸ்லீம் லீக் பின்வருமாறு தீர்மானத்தை நிறைவேற்றுது. ஓகேங்களா, அடுத்து மித்திரமேதா,
கொஞ்சம் ஆக்சுவலாக இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, டிஎன்பிசியில் ஒரு 10க்குள்ள கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் தமிழையும் சரி ஜிஎஸ்லையும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்படி ஒரு கொஸ்டின் தான் இது. மித்திரமேளா அப்படின்றது வந்து விடி சவார்கர் கொண்டு வந்த ஒரு அமைப்பு. ஓகேங்களா, 1899 கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா, இது அதுக்கப்புறம் வந்து அபினவ் பாரத் சொசைட்டி அப்படியோட அழைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, நம்ம புக்கில் இவர் விடி சவார்கரை பற்றி இருக்குது, ஆனால் இந்த பாயிண்ட் இல்லை. அடுத்து எவையெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம மீனிங் புரிஞ்சுக்கணும். அரசியலமைப்புல இல்லைன்னா அதுக்கு பேரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னா ஸ்டாச்சுவரி பாடி. அரசியலமைப்புல இருந்தா அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அப்படி அரசியலமைப்புல மென்ஷன் பண்ணா அதுக்கெல்லாம் தனியா ஆர்டிகல்ஸே இருக்கும். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் சொல்லியிருந்தேன். தேர்தல் ஆணையத்துக்கு ஆர்டிகல் இருக்கு, நிதி ஆணையத்துக்கு ஆர்டிகல் இருக்குது, நிதி ஆயோக்குக்கும் தேசிய வளர்ச்சி குழுக்கும் ஆர்டிகல் இருக்குதா? ஆர்டிகல் கிடையாது. அதான் வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த 2 தான். இது வந்து நம்ம அவுட் சோர்ஸ் தான், ஆன்லைன் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கணும். ஓகே, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். இதெல்லாம் வெளியே ஆன்லைன்ல இருந்து நம்ம கட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது எல்லாத்துக்குமே ஆர்டிகல் இருக்குப்பா, எல்லாத்துக்குமே ஆர்டிகல் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆர்டிகல் இருக்குது, 324, யூபிஎஸ்சிக்கு இருக்குது, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் 280, ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இதெல்லாம் புதுசாக உருவாக்கப்பட்டது. கேக் நமக்கே தெரியும், ஏஜிஐ, ஏஜிஎஸ். ஓகேங்களா, இது எல்லாமே ஆர்டிகல் இருக்கு, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அடுத்து பாருங்க, பின்வரும் முகலாயர்களின் ஆட்சி காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் ஒரு புலவர் ஒரு ஆசிரியர்னா குல்தான் பேகம் தான். ஹுமாயூனுடைய பிரதர், நம்மளே நடத்தும் போதே சொல்லியிருப்போம், டாக்டர் ஆஃப் பாபர். ஓகேங்களா, ஹுமாயூன் ஆமா அப்படி புத்தகத்தை எழுதியிருப்பாங்க இந்த அம்மா. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கர்நாடகாவுடைய பிளாச்சு. இது வந்து ஆன்லைன் சோர்ஸ் தான். ஓகேங்களா, ஒரு வெப்சைட் ஜிகே டுடே வெப்சைட்ல இருந்து எடுத்தது தான். ஓகேங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் நிறைய ஜாகிரபி தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஜாகிரபியில் சிலபஸ் சைஸ் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. 10th புக்கை தான் திருப்பி திருப்பி கேட்கணும். அதெல்லாம் நம்ம நல்லா படிச்சிடணும். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடணும். திருப்பி திருப்பி அதே ரயில்வே ஜோனு, ஹைவேயோட நீளம் என்ன, வாட்டர்வே என்ன, அதே கேட்க முடியுமா? அதனால கொஞ்சம் வெளியே வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா, அதனால் வெளியே கொஞ்சம் சோர்ஸை தான் நம்ம படிச்சு ஆகும் இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு தான். அடுத்து வந்து இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் தான், அதனால் நம்ம வெளியே தான் சோர்ஸ் எடுத்தாகணும். ஓகேங்களா, சாக்ஷி அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், அஸ்வினி வைஷ்ணவ் அவர் தான் வந்து லான்ச்சே பண்ணியிருந்தாரு இந்த போர்ட்டல். அடுத்து நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டுரை. அதை வந்து இது யாருன்னா அரவிந்தோ கோஸ். நல்ல ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா, அதை கொடுத்துருந்தாங்க. அடுத்து பின்வருவற்றில் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு. ஓகேங்களா, 10 ஆண்டு திட்டம் 10வது 5 ஆண்டு திட்டத்தில் கொடுத்துருந்தாங்கப்பா. ஓகேங்களா, இது வந்து நம்ம ஆன்லைன் சோர்ஸ் தான். விக்கிபீடியாவில் கவர்மெண்டோடைய பிளானிங் கமிஷனுடைய வெப்சைட்ல உடைய சோர்ஸ். 75% லிட்ரஸி ரேட்டாக வந்து நம்ம பிளானை வந்து 10th 5 இயர் பிளான் இது ஒரு அப்ஜெக்டிவாக வச்சுருந்தாங்க. நம்ம அப்பவே எய்ம் பண்ணியிருந்தோம், ஆனால் இன்னும் 2011 வரைக்கும் நம்ம அடையலை. 2011 இந்தியாவோட லிட்ரஸி ரேட் எவ்வளவு? ஜஸ்ட் வந்து 74% தானே, ரைட்? அடுத்து பாருங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஸ்டேட் சீஃப் எலெக்ஷன் 2 பேருமே வந்து ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாது. அது வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். பார்க்கும்போது பார்த்தோன்னா சீஃப் எலெக்ஷன் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து வெளி சோர்ஸ் வெப்சைட் தான். நம்ம தமிழ்நாடு சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் அப்பாயின்மெண்ட் கிடையாது. 2 பேருமே கிடையாது, மறு நியமனம். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் எதுவும் கிடைக்கல. மேபி புக்கில் எங்கேயா இருக்கலாம், பழைய புக்கில். ஆனால் இது அப்படியே லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட தமிழில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, வானாடும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாரு குலசேகர ஆழ்வார். தமிழில் கேட்ட ஒரு கொஸ்டினை அப்படியே யூனிட் 8ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ தமிழோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 கொஞ்சம் யூஸ் ஆகும், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகள். இது ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல இருந்து எடுத்தது. நம்ம யூனிட் 9ல புக்கே கிடையாது, வெளி சோர்ஸ் தான். அதுவும் வெப்சைட் சோர்ஸ் தான் நிறைய படிக்கணும். அதை ஈஸியானதா தமிழ் டிஎன்ஜிஏஎஸ். ஓகே, அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேஷியல் டேட்டா. ஸ்பேஷியல் டேட்டா அவங்க தான், நான் ஸ்பேஷியல் டேட்டா அவங்க தான். ஓகேங்களா, வெப்சைட்ல இருந்து தான். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது வந்து ஆக்சுவலாக குரூப் 2 உடைய பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த யூனிட் 8 யூனிட் 9 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் குரூப் 2 வந்து மாடல் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேடா, எத்தனை பேர் ரீசெண்டாக படிக்கிறவங்க பார்த்துருக்க மாட்டீங்க, பழைய பசங்க மேபி பார்த்துருக்கலாம். மாடல் கொஸ்டின், குரூப் 2 உடைய மாடல் கொஸ்டின். அந்த மாடல் கொஸ்டின் இருக்கக்கூடிய அப்படியே அந்த கொஸ்டின். ஓகேதா, அந்த மாடல் கொஸ்டின் இருந்தது. குமாரசாமி நாயக்கருடைய பேர் ஊமைத்துறை. அடுத்து சர்க்காரியா கமிஷன்.
இது வந்து நமக்கு புத்தகத்துல இருக்குது. ஓகேதா, இந்த இயர் இருக்கும், இந்த ரெக்கமெண்டேஷன் இருக்கும். இந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்தது. நான் ஆன்லைன் சோர்ஸ்ல இருந்து ஒரு எடுத்திருக்கேன். ஓகேதா, என்ன இயர் அப்பாயிண்ட் பண்ணாங்க, எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, எவ்வளோ ரெக்கமெண்டேஷன், எத்தனை சாப்டர்ஸ், பிரைமரி எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க, இது ஆர்டிகல் 356 வந்து கடைசி ஆயுதமாக தான் பயன்படுத்த சொன்னாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய ஒரு கமிஷனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாதகமான 356 ஆர்டிகல் அழிக்கணும்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து தமிழ்நாடு தினம் எப்பொழுது கொண்டாடுறாங்க? ஓகேங்களா, இது வந்து அரசியலை வந்து நல்லா வாட்ச் பண்ணினா புரிஞ்சிருக்கும். அரசியலை வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், எந்த எக்ஸாம் படித்தாலும் அரசியலை உற்று நோக்கணும். ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தா நவம்பர் 1 தமிழ்நாடு தினம், டிஎம்கே கவர்மெண்ட் வந்தா ஜூலை 18 தமிழ்நாடு தினம். என்னைக்கு மறக்கூடாது. திருப்பி சொல்லிட்டேன், அடுத்த தடவை என்னைக்காவது அடுத்த குரூப் 2 எழுத கூட ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஏதாவது திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டுனா திருப்பி என்ன ஆயிரும், அவங்க மாற்றுவாங்க, அரசாணை வந்து போடுவாங்க. நவம்பர் 1 தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாட அரசாணை போடுவாங்க. அப்போ என்ன செய்யணும், அப்போ அதுதான் தமிழ்நாடு தினம். ஓகேங்களா, இவங்க வந்து என்னைக்கு வந்து நம்மளுடைய பேரை வந்து அஃபீஷியலாக வந்து மாற்றுறாங்களோ, பேர் வச்சனால தான் நம்ம தமிழ்நாடு தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா, இந்த தடவை இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெசல்யூஷன் பாஸ் ஆன மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பை அண்ணா கவர்மெண்ட் சீக்கிங் ரீநேம் த ஸ்டேட் ஆஸ் எ தமிழ்நாடு, அதுதான் கொண்டாட விதமாக பண்ணியிருக்காங்க. அடுத்து இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ். ஓகேங்களா, ஃபுல்லாக வெப்சைட் தான். கரண்ட் அஃபேர்ஸ்னால நமக்கு வெப்சைட் தான், புத்தகத்தில் தான் இருக்காது. அதில் 4 ஒரு விஷயங்கள், அது என்ன வருஷம் கேட்டிருக்காங்க அப்படியே எழுதுக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இருக்குது ஒலிம்பிக் டார்கெட், ஒலிம்பிக் பேரா ஒலிம்பிக். ஓகேங்களா, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 2014 செப்டம்பர் மாதம் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து மேரா யுவா பாரத் இருக்குது, மேரா யுவா பாரத் யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க போலுக்கு, அக்டோபர் 23. அடுத்து துரோணாச்சாரியா அவார்டு வந்து 85, நமக்கு 82 கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்தியா வந்து 84 கொடுத்துருக்கோன்னா நமக்கு 82 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வெப்சைட் சோர்ஸ். அடுத்து இதுவும் வெப்சைட் சோர்ஸ் தான். என்எல்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் என்எல்சி, அது உருவாக்கப்பட்ட ஆண்டு. வெப்சைட் சோர்ஸ் இதெல்லாம். அடுத்து யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டுடைய யூனிட் 9னா தமிழ்நாடை பற்றி படிச்சு தான் ஆகணும். படிக்கும்போது ஸ்கூல் புக்கில் எதுனாலும் வெளி சோர்ஸ் நம்மளாக தான் தேடி படிச்சிருக்கணும். அப்படி பார்க்கும்போது என்னென்ன யூனிவர்சிட்டி எப்பொழுது கட்டப்பட்டது அது அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. பாரதாஸ் யூனிவர்சிட்டி 82, இதான் வெப்சைட்லேயே கொடுத்துருக்குது. மனோன்மணி யூனிவர்சிட்டி 90, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி. இது எப்படி எலிமினேட் பண்ணா, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி தான் ரீசெண்டாக கிரியேட் பண்ணப்பட்டது இந்த 4. அதை வச்சு கூட நீ லாஸ்ட் 3 வரும் அப்படி பண்ணினா இந்த ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆகும். சரிங்களா, ரைட். அடுத்து கமிஷன்பா. ஓகேங்களா, வறுமை ஒழிப்பு தொடர்பான கமிஷன்ஸ், ஒரு 4 கமிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 4 கமிஷன்ல என்ன கமிஷன் கால வரிசைப்படுத்தணும். ஓகே, அது 2 கிடைச்சிருந்தது. அதனால டேட்டோட வெப்சைட் சோர்ஸ் தான். தண்டேக்கர் 1971, தண்டேக்கர் மற்றும் ராத். ஓகேங்களா, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கமிஷனே கொண்டு வந்தாங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் அசஸ்மெண்ட் ஃபார் என்னது பாவர்ட்டி. அடுத்து மின்ஹாஸ். ஓகேங்களா, பிஎஸ் மின்ஹாஸ் அப்படின்னு சொல்றாங்க. 3வது இருக்குது, அவருடைய இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து ஷில்பா குரு. ஓகே, ஷில்ப் குரு அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கைவினை கலைஞர்களுக்கு கொடுக்கப்படுது. கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் அப்படியே கொடுத்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் அவார்ட்ஸ் எடுத்து கேட்டிருக்காங்க நிறைய, 2-3 கேள்வி தான். அடுத்து ஒரு இயர் கொடுத்தது என்ன இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் இயர் ஃபார் ஷெல்டர் அண்ட் ஹோம்லெஸ், அதுக்கான இயர் 1987. சரிங்களா, ஆன்லைன் சோர்ஸ் தான். அடுத்தது ஒரு ஆன்லைன் சோர்ஸ், தமிழ்நாடு தொடர்பான யூனிட் 9 டாப்பிக்காகவும் படிக்கலாம். தமிழ்நாட்டில் என்னதான் எம்ஓயு போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ரீசெண்டாக முதல்வர் அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. என்ன கம்பெனியோட என்ன எம்ஓயூனா போட்டாங்க பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த எக்ஸாம் கூட கேட்கலாம் திருப்பி. ஏன்னா இது பழசு தான். இது கூட 2021 போட்ட எம்எஸ்எம்இ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ளிப்கார்ட்டோட போட்ட அக்ரிமெண்ட் இப்போ கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க ஒரு குறள், பகைவரின் கர்வத்தை அடக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு குறள் கேட்டிருக்காங்க பாருங்க. செய்கு பொருளை செருகருக்கும் எக்தனிர் கூறியது அப்படின்னு சொல்றாங்க. பகைவரின் மனசருக்கை அழித்து வெற்றி பெறும் ஒரே ஆயுதம் பொருளை காட்டிலும் கூர்மையானது வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு குறள். அடுத்து லாஸ்டா ஒரு குறள் பார்த்தீங்கன்னா, இந்த அரணாக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேணாது அழுக்காறுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குறள். 163வது குறள். திருக்குறள் அழுக்காராமை. இதெல்லாம் புக்கில் தான் இருக்கும் குறள். ஓகேங்களா, புக்கில் தான் இருக்கும். நம்ம வெப்சைட்ல இருந்து எடுத்துருக்கோம். குறள் தான் திருக்குறள் புக்கில் இருந்தால் கேட்பாங்க அதிக குறிச்சு. ஓகேங்களா, ரைட். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 55 வினாக்கள். ஒரு சில வினாக்கள் தான் நமக்கு கிடைக்கல. சொல்ல போனால் எல்லா வினாக்களும் கிடைக்காது. ஓகேங்களா, ஒரு சில வினாக்கள் வந்து நமக்கு நம்ம சோர்ஸே வந்து கிடைக்கல, நம்ம டீமுக்கே கிடைக்கல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்எஸ்டபிள்யூ அது ஒரு
அதுக்கப்புறம் இன்னும் 2-3 வினாக்கள்லாம் வந்து என்னடா இப்படி தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. இதே மாதிரி இன்னொரு 10-12 கொஸ்டின் சயின்ஸ்லையும் நம்ம சார் போட்டிருக்கேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம சோர்ஸ் எங்கெங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம காமிச்சிட்டோம். ஓகேங்களா? ரைட், இதோட முடிஞ்சது. அடுத்து வர வீடியோக்களில் என்னென்ன ஒரு அப்டேட்ஸ் ஏதாவது இருக்குதா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய படிக்கக்கூடிய வே வந்து நீங்கள் மாற்றிக்கணும். அடுத்தடுத்த எக்ஸாம்க்கெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களா இருந்தாலும் மெயின்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய படிக்கக்கூடிய விதம் அப்படி இருக்கும்போது அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு தேங்க்யூ. Yeah.